பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் யாராದ್ರೂ துக்கத்துல உக்காந்து கொண்டிருக்கீங்களா? நான் துக்கமா இருக்கேன், நான் சோகமா இருக்கேன், நான் கஷ்டத்துல இருக்கேன், நான் பாரத்துல இருக்கேன், நான் பாடுல இருக்கேன், நிறைய கஷ்டங்கள் நான் அனுபவித்து விட்டேன், இன்னி என் கையில இந்த வாழ்க்கையில பாடுகளை கஷ்டங்களை நான் அனுபவிக்க முடியாதுன்னு யாராவது இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களுக்காகத்தான் ஆண்டவர் பேச போகிறார். இந்த இந்த வானத்தையும் இந்த கடலையும் இந்த பூமியும் சகலத்தையும் படைத்த தேவன் நம்மளை படைத்திருக்கிறார். ஓகேவா? நீங்க கவலைப்படாம இருங்க. இதெல்லாம் படைத்த தேவன். ஹல்லேலூயா. இதெல்லாம் படைத்த தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா சகலத்தையும் படைத்தவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம அதிகமா ஜபத்திலையும் அதிகமான ஆண்டவருக்குள்ளேயும் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அநேக மனுஷங்க சொல்லலாம், என்ன நீ இந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்ட, இந்த ஒரு பாடுல உன்னை சைத்தான் தள்ளிவிட்டான் என்று நீங்க இன்னைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கவலைப்படாதீங்க. நம்பிக்கையோட ஜெபித்து நீங்க அதெல்லாம் வெற்றி பெற வேண்டாம். நீங்க நம்பிக்கையோட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக விடுதலையை கொடுக்க போகிறார். ஓகேவா? இன்றைக்கு இந்த இந்த வானத்தையும் பூமியும் பார்க்கும் பொழுது, இந்த தண்ணியும் பார்க்கும் பொழுது எப்படி நம்ம வாழ்க்கையில இது இந்த 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 அலைகள் போலதான் கஷ்டம் வரும், துக்கம் வரும், பாடுகள் வரும். அதே போல ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இது எல்லாத்தையும் இப்போ எப்படி இதெல்லாம் போய் கொண்டிருக்கிறதோ அதே போல உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு கஷ்டம் எல்லாம் நீங்கி போகும். உங்க சந்தோஷம் உங்களை தேடி வரும். சந்தோஷம் உங்களை தேடி வரும் பொழுது இந்த உலகத்துல இருக்கிற அந்த பாடெல்லாம் நீங்க மறந்துடுவீங்க. அந்த உலகத்துல இருக்கிற பாடெல்லாம் மறந்து விட்டு ஆண்டவருக்காக நம்ம ஜீவிக்கும் பொழுது, பிரார்த்திக்கும் பொழுது அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் சமாதானம் நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்காது. சோ நீங்க இன்னைக்குல இருந்து நீங்க கூட ஆண்டவருக்குள்ளாக இருந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபித்து நம்மளுக்கு வேணுமான எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுவோம். கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில கவலைப்படக்கூடாது. நம்ம ஆண்டவரை நம்பின பிறகு நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் நம்புறீங்களோ, யாரெல்லாம் பாடல இருக்கீங்களோ, இன்னில இருந்து சொல்லுங்க, நான் கவலைப்பட மாட்டேன். என்னோட கூட ஆண்டவர் இருக்கிறார். இயேசு ஆனவர் என்னோட கூட இருக்கும் பொழுது நான் எதுக்காக கவலைப்படணும்? நான் கவலைப்பட எனக்கு ஒரு சூறு கூட கவலை இல்லை. நான் சந்தோஷமா இனிமே சந்தோஷமா நான் வாழ போறேன் வந்துட்டு நீங்க இருக்கணும். சோ ஆமா, இந்த உலகத்துல டிப்ரெஷன் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, நம்மளை ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. சோ ஆமா, நம்ம ஏமாத்தப்பட்டிருப்போம். ஏன்னா மனுஷனே அப்படிதான் இருக்கான். மனுஷன் அப்படிதான் இருக்கிறான். ஓகேவா? நம்மளை ஏமாத்ததான் செய்வாங்க இந்த உலகத்துல. ஆமா, நம்ம நிறைய பேரை நம்பி இருப்போம், நம்பி ஏமாந்து போயிருப்போம். நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம கவலைப்படாமல் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்குள்ளாக விழுத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் விடுதலை தருவார். பிரைஸ் தி லார்ட். நம்புறவங்க எல்லாம் இந்த வீடியோவை யாரெல்லாம் கஷ்டத்துல துக்கத்துல பாரத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இது மூலியமா இந்த வார்த்தைகள் மூலமா ஆண்டவர் அவங்க கிட்ட பேசுவார். பேசி அவங்கள அவங்க துக்கத்திலேயோ பாரத்திலேயோ இருந்து ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமா அவங்களுக்கு தொடட்டும், ஆசீர்வதிக்கட்டும். உங்க எல்லாரையும் இந்த வீடியோ மூலமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் பிரேயராக இருக்கிறது. பிரேயர் பண்ணுவோம், ஜெயிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ ஸோ மச். என்னோட ப்ரேயர்ஸ் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,